நேர்களை வாங்க பேசலாம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இந்த நிகழ்ச்சியில் போதை பழக்கத்தால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் குறித்து வாதித்துக் கொண்டிருக்கின்றோம். மேடம், இப்போ ஒருத்தர் குடிப்பதனால் வீட்டில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, பொதுவா அந்த சொசைட்டில அவரால் என்ன பாதிப்புகள் ஏற்படுகிறதுங்கிறத பத்தி சொல்லுங்க. இப்போ எங்க கிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குடி நோயாளிக்கு ஒரு சைடு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கோம். அப்ப அவங்கள பார்க்க வர குழந்தைகள் ரொம்பவே மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறத பாக்குறோம் நாங்க. பிளஸ் வைஃபும், ஏன்னா இவருடைய வேலையும் சேர்த்து அந்த அம்மா செய்ய வேண்டியதா இருக்கும். இப்ப வெளியில போக வேண்டியதா இருக்கட்டும், இல்ல மத்த வேலை பலு ரொம்ப ஜாஸ்தியா ஃபீல் பண்றாங்க. பிளஸ் பினான்சியலா ரொம்ப நிறைய டெப்ஸ், கடன்ல தான் இருக்கு அந்த குடும்பம் எடுத்து பார்த்தாக்க. குடிக்கிறவங்களுக்கு சேர்த்து வைக்கணும், அதாவது அத்தியாவசிய செலவுக்கு கொடுக்காம கூட அந்த குடிக்க செலவு பண்றதுலதான் ஆர்வம் அதிகமா இருக்கு. சோ அந்த மனைவி பாத்தீங்கன்னா பண விஷயத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பினான்சியலா கஷ்டப்படுறாங்க, மனதளவுல கஷ்டப்படுறாங்க. இப்ப ஒரு நல்லது கெட்டதுக்கெல்லாம் போகணும்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஒரு கல்யாணம்னு போனாவே எல்லாரும் ஒழுங்கா இருக்காங்க, எனக்கு இவரோட போறதுக்கு கஷ்டமா இருக்கு, ஏன்னா இவர் என்ன பேசுவாரோ எப்படி அங்க நடந்துக்குவாரோங்கிற ஒரு பயத்துல எனக்கு கல்யாண பத்திரிக்கை வச்சாவே எனக்கு பயமா இருக்கும். அந்த வீட்டுக்கு போயிட்டு வர வரைக்கும் என் மனசு படபடன்னு இருக்குன்னு சொல்லி அவங்க மனைவி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அடுத்தது குழந்தைகள் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப குறைஞ்சிருது. அதாவது இயல்பா மத்த குழந்தைங்கள மாதிரி அவங்களால ஐ கான்டாக்ட் கூட மெயின்டைன் பண்ண முடியாத அளவுக்கு கீழே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா எங்க அப்பாவுடைய குடி டெய்லியும் நைட்டு குடிச்சிட்டு ஆடிட்டே வருது, ரொம்ப வளர்றது, சண்டை போட்டுக்கிறாங்க அம்மாவும் அப்பாவும். சோ என்னால அங்க படிக்க முடியல. ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணை இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். என்னால படிக்க முடியல, என்னால இயல்பா இருக்க முடியல. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கிண்டல் பண்றாங்க, உங்க அப்பா இப்படிதானே வந்தாரு, இந்த மாதிரியான பிரச்சனை என்ன எல்லாம் கிண்டல் கேலி பண்றதுனால என்னால யாரையும் பார்த்து பேச முடியல, படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால அதாவது சுமூகமா மத்த குழந்தைகள் மாதிரி இருக்க முடியலையே அப்படின்னு அவங்களையும் மத்தவங்களோடையும் கம்பேர் பண்ணி பாத்துக்கிறாங்க. ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் பண்றாங்க, செல்ஃப் கான்பிடன்ஸ் லெவல் போயிடுது அவங்களுக்கு. சோ அந்த குழந்தை பருவத்தை ரொம்ப மிஸ் பண்றாங்க, அவங்க இயல்பா இருக்க முடியல. இன்னும் ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, டி அடிக்ஷன் சென்டர்ல அப்பாவை பார்க்க வர குழந்தைங்க வரும்போது அப்பா போயிட்டு 20 நாள் கழிச்சு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலி மெம்பர்ஸ பாப்பாரு. போயிட்டு அந்த குழந்தைய கூப்பிடும் போது சின்ன குழந்தை 3 வயசு குழந்தை கூட தட்டி விட்டுரும், வேண்டான்னு சொல்லிட்டு அம்மா பக்கம் போவோம். ஏன்னு கேட்டா இவ்வளவு நாளா என் அப்பா ஆசையா தூக்குனது இல்ல. சோ இன்னைக்கு அவர் பாவம் 20 நாளைக்கு அப்புறம் அந்த மகன்கிற பாசம் வரும்போது குழந்தைங்களுக்கு அந்த பாசங்கிறது கொஞ்சம் அந்த இடைவெளி அதிகமாயிடுது. நம்ம அப்பா கிட்ட போகணுங்கிற ஒரு உணர்வு வரமாட்டேங்குது அந்த பசங்களுக்கு. இன்னொரு பையன் சொன்னா, எங்க அப்பா இப்ப ஒரு 60 டேஸ் முடிஞ்சிருச்சு ட்ரீட்மெண்ட், அப்பா இன்னைக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னா, வேண்டாம் மேடம் நீங்க இங்கேயே வச்சுக்கோங்க ஹாஸ்பிட்டல்ல, நாங்க எல்லாம் இப்ப ரொம்ப ரிலாக்ஸ்டா நல்லா இருக்கோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு, அப்பாவை இங்கேயே வச்சுக்கோங்க, டிஸ்சார்ஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த குழந்தைகள் மனநலம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லணும். ஃபேமிலி மெம்பர் உண்மையில் ஒருவர் செய்கின்ற அவருடைய சுயநலத்துக்காக செய்கின்ற ஒரு விஷயம் அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் மன ரீதியாக பாதிப்பு உள்ளாக்குறதுங்கிறது உண்மைதான். சரி, இப்போ ஒரு குடிப்போரால் ஒரு குடும்பத்தில் இருப்பவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னு மேடம் சொன்னாங்க. சமூகம் இவரால் எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுகிறது? அதான் நான் நேரடியா சொன்னேன் இல்லைங்களா, அதாவது குடியினால மறைமுகமா சமூகத்துக்கு ஏற்படுற பாதிப்பு 35% நபர்களுக்கு இருக்கு. அது ஆக்சிடென்ட்ஸ் மூலமாவோ, கிரைம் மூலமாவோ, வயலன்ஸ் மூலமாவோ, என் ப்ரொடக்டிவிட்டி இல்லாம போறதுனாலயோ. கர்நாடகாவில் ஒரு ரீசன்ட் ஸ்டடி பண்ணாங்க. அதாவது கவர்மெண்ட்டுக்கு மோஸ்ட் ஆஃப் த ரெவென்யூ டைரக்டா ஆல்கஹால்ல தான் கிடைக்குதுன்னு நம்ம ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு ரெவென்யூ கிடைக்குதோ அது மறைமுகமா அது ஒரு நஷ்டம்னு அந்த ஸ்டடி ப்ரூவ் பண்ணுது. ஒருத்தனுடைய ப்ரொடக்டிவிட்டி போயிடுது. குடிச்சிட்டு அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனானா அவனுக்கு அரசு ஆஸ்பத்திரியில எம்ஆர்ஐ எடுக்கிறதும் அவனுக்கு ஆப்ரேஷன் பண்றதும் பண்ற வைத்திய செலவு அப்படின்னு பல விதத்துல அவங்க போட்ட கணக்குல எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 40% கவர்மெண்ட்டுக்கு வர வருமானம் மறைமுகமா செலவு தான் ஆகுது. அது ஒரு ரெவன்யூன்னு காட்டப்படலை. ஸோ சமூகத்துக்கு ஒரு பேரிழப்பு கிரைம் மூலமாகவும், ஆக்சிடென்ட்ஸ் மூலமாகவும், ப்ரொடக்டிவிட்டி இல்லாம போறதன் மூலமாகவும் ஏற்படுது. ஒட்டுமொத்தமா சமூகம் ஒரு மேன்மையான ஒரு இடத்துக்கு வராம அது ஒரு ஒரு கீழே போக ஆரம்பிக்குது. மேடம், இப்போ இது போன்று மனநலம் பாதிக்கப்பட்ட போதை பழக்கத்தால் பாதிக்கப்பட்ட நபர் உங்ககிட்ட வருகின்ற பொழுது நீங்க எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க உங்களுக்கு?
இப்ப வரும்போது ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து அவங்கள அட்மிட் பண்ணி, அதாவது எந்த அளவுக்கு அவங்களுடைய சிவியாரிட்டி இருக்கு, எத்தனை வருஷமா அவங்களுக்கு அந்த குடிப்பழக்கம் இருக்கு, அவங்களுடைய எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்கங்கறத வந்து நாங்க உட்கார்ந்து அவங்களோட பேசுவோம். அவங்களோடது வந்து இப்ப சார் சொன்ன மாதிரி டிபெண்டன்ட் ஸ்டேஜ்ல இருக்காங்க, அதாவது அதுக்கு முழு அடிமையாயிட்டாங்க. தோ எனக்கு ஹெல்த்ல ப்ராப்ளம் வந்தாலும் இல்ல அது ஸ்டேஜ் ஏதாவது இருக்குதா, நீங்க எந்த ஸ்டேஜ்ல ஒரு குடி அடிமையா இருக்கிறாருங்கிறது? அது இந்த டிபெண்டன்ஸ், கண்ணை திறந்தாவே குடி இல்லாம என்னால இருக்க முடியல, ஆனா நான் விடணும்னு நினைக்கிறேன், என்னால விட முடியல. குடிக்காம எனக்கு இருந்தனா கை கால் உதறுது. குடிய விடணும்னு நினைப்பாங்க, ஆனா அவங்க உடம்பு அதை விடாது. இருந்தாதான் அவங்களால ஆக்டிவா தண்ணி அடிச்சாதான் அவங்களால நடக்கவே முடியும், பிரஷ் கூட பிடிக்க முடியும். ஏன்னா கை கால் உதறும், தலை பாரமா இருக்கும், படபடப்பா இருக்கும், சூசைட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாகும். சோ அந்த குடியை இருந்தாதான் வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஊன்றுகோலா ஆயிடுது. அந்த மாதிரி ஸ்டேஜ்ல, ஆனா நான் குடியை விடணும், என்னால முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அந்த சிவியர் ஸ்டேஜ்ங்கிறது அதுதான். அப்ப வரும்போது நாங்க வந்து அவங்கள அட்மிட் பண்ணிட்டு முதல் 21 நாள் டீடாக்சிபிகேஷன் சொல்லுவோம். உடம்புல இருக்கிற நச்சு பொருள் எல்லாம் எடுக்கிறது அந்த 21 நாள். அதுக்கு அப்புறமா வந்து கவுன்சிலிங். நீங்க கேட்டீங்க இல்லையா, அப்ப வந்து சமூகமும் ஒரு காரணம், வீடும் வந்து வீட்டு சூழல்னால நான் குடிக்கிறேன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, இவங்களுடைய குடிக்கு எது காரணம்? அவங்களுடைய பர்சனாலிட்டியா, இல்ல ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸா, இல்ல சமூகத்துல வேற எந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிற பல கோணத்துல அவங்களுடைய ஒரு இல்ல இது நீங்க கேட்கின்ற போது அவர்களே சொல்லிடுறாங்களா, இல்ல நீங்க அவங்க பேசுறத வைத்து அவர்கள் நீங்களே உணர்ந்து அதுக்கான உளவியல் பரிசோதனைகள்லாம் இருக்கு. அதுக்குன்னு நிறைய உளவியல் பரிசோதனைகள் இருக்கு. ஏன் ஒருத்தர் வந்து குடிக்கான காரணம் என்ன, உளவியல் ரீதியான காரணம் என்ன, அவனுடைய குண ரீதியான காரணம் என்ன, குடும்ப ரீதியான காரணம் என்ன, சமூக ரீதியான காரணம் என்ன, வேலை ரீதியான காரணம் என்ன, ஒரு பொருளாதார ரீதியான காரணம் என்ன. இப்போ நீங்க சொல்ற இந்த பல்வேறு காரணங்கள் ஏதாவது ஒரு காரணத்தால தான் ஃபிட் ஆயிடுவாங்க. இல்ல இப்போ பல்வேறு காரணங்கள்ல ஒரே காரணமா, இப்போ வீட்டுல வேலையையும் பல காரணங்கள் இணைஞ்சு கூட இருக்கும், பல காரணங்கள் இணைஞ்சு இருக்கும். இந்த டீடாக்சிபிகேஷன் மேடம் சொன்னாங்க இல்லையா, 21 நாள் பிறகு டி அடிக்ஷன் சொல்லுவோம். அதுல இருந்து அவங்கள மீட்டு கொண்டு வர்றதுக்கு, அதுல ஏன் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இப்ப ஒரு பெரிய அறிஞர், சைக்கோ அனாலிசிஸோட தந்தைன்னு சொல்லப்படுற சிக்மண்ட் ஃப்ராய்டோட கருத்து என்னன்னா, சூசைட் இஸ் எ பார்ஷியல், ஆல்கஹாலிசம் இஸ் எ பார்ஷியல் சூசைட்னாரு. அதாவது தன்னைத்தானே அவன் அது ஒரு பாய்சன்னு தெரிஞ்சும் அவன் தன்னைத்தானே அழிக்கிறாங்க. ஏன் எப்ப ஒருத்தர் வந்து தன்னைத்தானே அழிப்பார், அவனுக்கு பிடிக்கலன்னும் போது அவன் அழிப்பாங்க. சோ உளவியல் ரீதியா அவனை ஏன் பிடிக்கல, அந்த காரணங்களை நாங்க ஆய்வு பண்றோம். ஏன் அவனை பிடிக்காம போகுது, அவன் அழிக்கக்கூடிய ஒரு தன்மை அவனுக்குள்ள ஏன் உருவாச்சு அப்படின்றத உளப்பகுப்பாய்வு முறையில நாங்க அது ஒரு சிஸ்டமேட்டிக் இன்டர்வியூ மூலமா நம்ம கண்டுபிடிக்கலாம், இல்ல உளவியல் பரிசோதனைகள் மூலமாவும் நம்ம கண்டுபிடிப்போம். இந்த ட்ரீட்மெண்ட் முடிச்ச பிறகு அதுக்கு அடுத்ததா ரிலாப்ஸ் ப்ரிவென்ஷன் இருக்கு. அதாவது திருப்பியும் நம்ம குடியில விழாம இருக்கிறதுக்கு நான் என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், எங்கெங்கெல்லாம் எனக்கு குடிக்கிறதுக்கான காரணங்கள் இருக்குன்ற அந்த காரணங்களை கண்டறிதல், அதுல இருக்கிற ஒரு தெளிவு, அதை நான் எப்படி முறியடிக்க போறேன்ற ஒரு அறிவு, இது இருந்ததுன்னா திருப்பி அந்த நோயில விழாம பாத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நான் முன்னவே சொன்னேன், ஏஏ போன்ற அமைப்புகள், ஆல்கஹால் அனானிமஸ்னு சொல்லப்படுற இந்த மாதிரி குடியிலிருந்து மீண்டு வந்தவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு மாதிரி நடத்திக்கிட்டு அதுல அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க, ரெகுலரா கூடுறாங்க. அங்க ரெகுலரா ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய அந்த ஒரு நாள் குறிப்பிட்ட நாள் ஒன்றாக சேர்ந்து அந்த பாதிப்புல இருந்து எப்படி வாரம் வாரம் இது சேர்றாங்க. எப்படி ஒவ்வொரு வருஷமும் அவங்க வந்து குடிய விடுபட்ட ஒவ்வொரு வருஷங்களையும் அங்க கொண்டாடுறாங்க. சரிங்களா? சோ இந்த குடிய மீண்டு வந்தவங்க எல்லாருடைய ஒரு சப்போர்ட் மூலமா, அந்த ஒரு சோசியல் சப்போர்ட் மூலமா குடிய நான் வந்து விட்டுறணுன்ற ஒரு இதுவோட அவங்க இருப்பாங்க. சோ ஒரு மருந்து மாத்திரையும் ஒரு சைட்ல வேணும். குடிக்கான கிரேவிங் நான் சொன்ன முன்னவே, கிரேவிங்ன்றது மூளையில ஏற்படுறது. இதுக்கு மருத்துவர் வந்து சில மருந்து மாத்திரைகளை கொடுத்து அந்த கிரேவிங்கை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி செய்வாரு. இன்னொரு முக்கியமான காரணம் வந்து, குடிக்கிற அத்தனை நபர்களுக்கும் உள்ளுக்குள்ள எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சில மனநோய் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும்.
இல்ல மத்த சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இது வந்து இல்ல அதுல பெரும்பாலும் அவர்களோட குடிக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் மனநலம், அது உண்மை. அதாவது அது மாதிரி இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங், நம்மளால அது செய்ய முடியலையே, இயலாமை, அது போன்ற ஒரு மனரீதியான காரணங்களுக்காக அதிலிருந்து தற்காலிகமாக விடுபடுவதற்காக ஆல்கஹாலுக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஸோ இப்போ எடுத்த பிறகு அதுல இருந்து ரெக்கவர் மேடத்திட்ட கேட்கலாம். இப்போ ரெக்கவர் ஆறாரு, அப்படி ஆன பிறகு திரும்பவும் அதே வழிக்கு போகாமல் இருப்பதற்கு என்ன செய்வீங்க, என்ன செய்யணும்? அதுதான் நம்ம ரீலாப்ஸ் ப்ரிவென்ஷன் டெக்னிக் சார் சொன்ன மாதிரி இந்த குடியில இருந்து விடுபட்டவங்க எல்லாருமே வந்து ஒரு அமைப்பு மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இந்த குரூப் ஒரு டைம் அவங்க வரும்போது அவங்களுக்குள்ள எந்த டைம் அந்த விஷயங்கள் வந்துச்சு, அதை எப்படி நான் வந்து இக்னோர் பண்ணேன் அப்படிங்கிற விஷயம் தான் அங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. திரும்பவும் அந்த மாதிரி எனக்கு நினைப்பு வந்தா நான் என்ன பண்ணணும், அந்த மாதிரி குடியில இருந்து விடுபட்டவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங், அதுல அவர் கலந்துக்கிட்டாருன்னா அவருடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணா அவருக்கு அங்க வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். இல்ல நம்ம திரும்ப மனநல ஆலோசகர்கிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி விட்டுருக்கேன், ஆனா இந்த ப்ராப்ளம் வருது, இதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு செஷன் வந்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு திரும்ப ஒரு தெளிவு கிடைக்கும். குடியிலிருந்து விடுபடுவதற்கு இறுதி கருத்தாக உங்களுடைய கருத்தை சுருக்கமா சொல்லுங்க. சுருக்கமா அது நம்ம உலகத்தை வந்து 3ஆ பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து இப்ப இருக்கிற இந்த நிஜ உலகம், போதை உலகம், மேலோகம்னு சொல்லிட்டு. நிஜ உலகம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய போர்க்களம், போராட்டம் நிறைந்த ஒரு உலகம் தான். ஏளனம், எலக்காரம், பல பழிப்பு, இந்த மாதிரியான ஒரு ஏமாற்றம், இது நிறைந்ததுதான் நம்மளுடைய நிஜ உலகம். இது வந்து நிஜம், இதை எல்லாரும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த நிஜ உலகம் வந்து என்னால போராட முடியல, ரொம்ப துவண்டு போயிட்டேன், என்னால முடியல அப்படிங்கிற ஒரு பய உணர்வு, ஒரு ஃபியர், அதாவது ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அண்ட் ஃபியர் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக். நான் எங்க இதுல சரியா என்னால செயல்பட முடியாதோ, இல்ல நான் ஏதாவது தப்பு பண்ணிடுவேனோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வு வந்து அதுல